சிதம்பரம் பெத்தேல் IPA ஜெபக்கோபுரம் வழங்கும் உங்கள் வாழ்வின் மாற்றத்தின் நேரம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜாய் டிவி நேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறுகிறோம். எங்கள் பெத்தேல் IPA திருச்சபையின் சார்பாகவும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் செய்தவைகளை நாம் ஒரு சில மணி நேரங்கள் நாம் தியானிக்கலாமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவு அன்பானவர் தெரியுமா? உலகத்தில் யாரும் எந்த ஒரு மனிதனாலும் செய்யக்கூடாதவைகளை எந்த ஒரு மனிதனாலும் நம் மீது காட்ட முடியாத அந்த அன்பை இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் அவர் காட்டினாருங்க. அந்த நல்ல தேவன் நமக்காக செய்தவைகளை நாம் இந்த நேரத்தில் நாம் தியானிக்கலாம். ஒவ்வொரு வருடமும் புனித வெள்ளி என்று நாம் பார்க்கிறதான அந்த 7 வார்த்தைகள், கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகளை இந்த நாளிலும் கூட சுருக்கமாக நாம் தியானிக்கலாம். அதில் முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இதில் பாருங்க, பிதாவே இவர்களை மன்னியும். இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தேவன், இயேசு கிறிஸ்து விடுவிக்கின்ற தேவன், ஒரு பாவத்தில் இருக்கிற மனிதர்களை ரட்சிக்கின்ற ஒரு தேவன். இயேசு என்றால் அதுக்கு என்ன தெரியுமாங்க அர்த்தம்? பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அதுதான் மத்தேயு சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்திலே இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அவர் பேரிலே மன்னிப்பு, ரட்சிப்பு என்று இருக்குங்க. நீங்க யோவான் 8ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். யோவான் 8ல் ஒரு விபச்சார ஸ்திரீ என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு பாவத்துல இருக்கிறாங்க, விபச்சாரத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அங்க உள்ள ஊர்ல உள்ள ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவ பாவம் செஞ்சுட்டா, விபச்சாரம் செய்துட்டா, இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று எல்லாரும் கற்களை தூக்கி எரிய நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்க வராரு. இயேசு கிறிஸ்து வந்து என்ன தம்மாங்க செய்யறாரு? இங்க உள்ளவங்களை யாராவது பாவம் செய்யாது இருந்தீங்கன்னா முதலாவது கல்லெறிங்கன்னு சொல்லும் பொழுது யாரும் கல்லெறியல, அந்த இடத்த விட்டு அப்படியே போறாங்க. ஏன்னா அங்க உள்ள யாரும் நீதிமான்கள் இல்லை, ஏதோ ஒரு வகையில் அவங்க பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க, தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அந்த பெண் மேல கல்லெறிய முடியல. இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடத்துல வந்து, எம்மா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்ல தேவன் பாருங்க, எல்லாரும் நியாயம் தீர்க்கும் பொழுது, எல்லாரும் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாரும் நீ இப்பேற்பட்ட நான் பாவத்தை செஞ்சிட்டேன்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு மன்னிப்பையும் ஒரு விடுதலையும் அவர் தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறாருங்க. அந்த நல்ல தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து. 2வது வார்த்தை, சிலுவையில் அவர் பேசின 2வது வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பா என்று. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம் பார்க்கலாம். 2 கள்ளர்களை சிலுவையில் வலதுபுறமும் இடதுபுறமும் மறைகிறாங்க. 2 கள்ளர்கள், ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றான், இயேசுவே நீர் தேவன் என்றால் உன்னையும் ரட்சித்துக்கொள், என்னையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு ஒரு கள்ளன் சொல்றான். ஆனா இன்னொரு கள்ளன் என்ன தம்ம சொல்றான்? மற்றொரு கள்ளனை பார்த்து அவனை கடிந்து கொண்டு, நீனும் நானும் ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதனால இந்த பாட நாம அனுபவிக்கிறோம். ஆனா பாவத்தையே அறியாத இவரு நம்மோடு சேர்ந்து சிலுவையில் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து சொல்றான், இயேசுவே நீர் என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்றாரு,
நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று அந்த கடைசி நேரத்துல ஒரு ரட்சிப்பை அவனுக்கு கொடுக்குறாருங்க. அவர் பேர்லயே பார்த்தோம் இல்லைங்களா, இவர் ரட்சிக்கிறவர் என்று. அந்த மரிக்கும் தருவாயில கூட, அந்த சிலுவையில கூட இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கள்ளனுக்கு, அந்த திருடனுக்கு ஒரு மன்னிப்பையும் ஒரு ரட்சிப்பையும் ஏற்படுத்துறது மாத்திரம் இல்லைங்க, இயேசுடனே கூட அந்த பரலோக வாழ்க்கையையும் அந்த கள்ளனுக்கு திருடனுக்கு தந்தாருங்க. இயேசு கிறிஸ்துவிடத்துல நாம் கேட்கும் பொழுது, இயேசுவே மனம் இறங்குங்க, இயேசுவே என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய பாரங்கள் போக வேண்டும் அப்படின்னு இயேசு கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறாரு. அது மாத்திரமல்லங்க, நித்திய வாழ்வையும் தருகின்ற, பரலோக வாழ்வையும் தருகின்ற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமேன். மூன்றாவது பார்க்கிறோம், அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று யோவான் 19வது அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள்ல நீங்க பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் பொழுது கீழே இயேசுடைய அம்மா மரியாளும் இயேசுவுக்கு பிரியமாய் இருந்த சீஷனாகிய யோவானும் முன்னாடி நிற்கிறாங்க. இயேசுவை அந்த அவருக்கு கைது செய்யும் பொழுது எல்லா 12 சீஷர்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய சீஷர்கள் ஓடி போயிட்டாங்க. ஆனா இயேசுவுக்கு மிகவும் அன்பாய் இருந்த சீஷன் யோவான் என்னதமாக செய்யறாரு, இயேசுவை பின்தொடர்ந்து 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 பின்னாடியே வராரு. அவர் இயேசு மேல வைத்திருந்த அன்பு அவ்வளவு பெரிதாக இருந்தது. அது இயேசுவும் அறிந்தவராய் இருந்தார். அதனாலதான் இயேசு கீழே பார்க்கிறாரு, மரியாள் அம்மாவும் இருக்கிறாங்க. யோவானை பார்த்து, அந்த மரியாளை பார்த்தும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு உறவை ஏற்படுத்துறாருங்க. நல்லா கவனிங்க. ஒரு மகன் அழிக்கும் பொழுது அந்த தாய்க்கு அவ்வளவான ஒரு வேதனை இருக்கும். அது மாத்திரம் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து மகன் என் ஸ்தானத்துல, மகன் என்ற என் ஸ்தானத்துல யோவானை என்ன பண்றாரு, செய்யறாரு அப்படின்னா சேர்த்து வைக்கிறார். அதோ பார் உன் மகன், இதோ உன் தாய் என்று அந்த உறவை என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த தாய் மகன் என்ற ஸ்தான உறவை திருப்ப ஏற்படுத்துறாருங்க. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நல்ல நல்ல உறவுகளை ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரிந்த உறவுகளை சேர்த்து வைக்கின்ற தேவனாய் இருக்கிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த உறவுகளை கர்த்தர் சேர்த்து வைக்கிறவராய் இருக்கிறார். குடும்பத்துல என்னென்ன பிரிவினைகள் வந்தாலும், என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்னென்ன காரியங்கள் நேர்ந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த பிரிவினைகளில் இருந்து கர்த்தர் ஒரு உறவையும் ஒரு இணைப்பையும் கர்த்தர் ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, நீங்க ஏதாவது பிரிஞ்சு போயிட்டு யாரும் என் அன்பு செலுத்தல, இதுக்கப்புறம் எனக்கு மகன் யாரு, இதுக்கப்புறம் எனக்கு அம்மா யாரு, இதுக்கப்புறம் என்னை யாரு பார்த்துப்பா, யார் எனக்கு துணையா நிற்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லைங்க, நல்ல உறவுகளையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஏற்படுத்துவார். ஆமேன். நான்காவதாக, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நான்காவதாக இந்த வார்த்தையை சொல்றாருங்க. இந்த வார்த்தை ஏன் தரமாங்க சொல்றாரு? இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டவர் அல்ல. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருக்கிறார். அவர் கைவிடப்பட்டவர் அல்ல. ஆனா இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்றார் அப்படின்னா, இதுவரைக்கும் அவரை பார்த்துட்டு இருந்த பிதாவின் கண்கள், தேவனுடைய கண்கள் சற்றே திருப்பப்படுகிறது. ஏன் தெரியுமாங்க? அநேகருடைய ஜனங்களுடைய பாவங்கள், அநேகருடைய சாபங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல சுமத்தப்படுகிறது. அதனால உலகம் எங்கிலும் காரிருள் உண்டாகுது. காரிருள் உண்டாகுதுன்னா அநேகருடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்து மேல சுமத்தப்பட்டதுனால தேவன் என்ன பண்றாரு தெரியுமாங்க? தன் கண்களை திறப்புகிறார். அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அப்போ ஒரு பாவம், ஒரு சாபம் தேவனையும் நம்மளையும் பிரிச்சிருங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும், நம்ம இடத்துல ஒரு பாவம் இருக்கும் பொழுது, நம்ம இடத்துல ஒரு கட்டு இருக்கும் பொழுது, ஒரு தப்பான காரியங்கள் இருக்கும் பொழுது, அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பிரித்து விடும். அது வரைக்கும் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லல. இந்த இடத்துல சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், அநேகருடைய பாவங்கள், சாபங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டது. நம்முடைய எல்லாமே அவர் சுமந்ததுனால அவர் பாவமானார். அப்படின்னு நினைப்பாங்க. அவர் பாவி கிடையாது, பாவங்களை சுமந்தார். அப்படி சுமக்கும் பொழுது தேவன் அவரை பார்க்கிறாரு. பார்த்து அவர் என்ன செய்ய, தன் முகத்தை திருப்புகிறார். அதனாலதான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அப்படி சொல்றாருங்க.
ஐந்தாவதாக தாகமா இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீங்க பார்க்கலாம், யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தாகமா இருக்கிறேன் என்று. தாகமா இருக்கிறேன் என்றா என்னது அர்த்தம்? ஆத்தும பாரம். இயேசு கிறிஸ்துக்கு உலகத்திற்கு வரவே என்ன தெரியுமாங்க? அநேகரை ரட்சிக்கணும், அநேகரை மோட்சத்துக்கு கொண்டு வரணும், அநேகரை விடுவிக்கணும், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளா கொண்டு வர வேண்டும் என்கிறதான் பூமிக்கே வர. அதான் தாகமா இருக்கிறேன். அந்த ஆத்தும பாரம், கல்வாரி சிலுவையில கூட ஆண்டவர் ஆத்தும பாரம் உடையவராய் இருக்கிறார். ஆமேன். பாருங்க, அந்த நேரத்துல பாருங்க, ஏசாயாவை நோக்கி ஒரு வார்த்தை வருது. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று சொல்லும் பொழுது ஏசாயா சொல்றாரு, என்னை அனுப்பும், நான் உமது காரியமாய் போவேன் என்று சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல கடைசியா சொல்றாரு, சீஷர்களை பார்த்து, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பாருங்க, உலகம் எங்கிலும் போய் சீஷர்கள் ஆக்குங்க என்று கட்டளை கொடுக்குறாரு. ஏசப்பாவுக்கு ஒரு ஆத்தும பாரம் இருக்குங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு வாஞ்சை இருக்குன்னா, ஒரு தாகம் இருக்குன்னா, அது ஆத்துமாக்களை குறித்து தானே, ஜனங்களை குறித்து தானே அந்த தாகங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அருமையான ஜனங்களே, நீங்களும் நானும் அவருடைய தாகத்தை சுமக்கிறவர்களாக, ஒரு வாஞ்சையை சுமக்கிறவர்களாக இருக்க வேணும். அநேக கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய அன்பை வெளிப்படுத்துறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஆமேன். அது மாத்திரம் இல்லைங்க, அந்த நேரத்துல அவருக்கு ஒரு கசப்பு கலந்த ஒரு வித்தியாசமான ஒரு தண்ணீர் கொடுக்கப்படுது. அதை கூட அவரு குடிக்கல. அது என்ன செய்யறாரு? மறுக்கிறாரு. ஏன் தெரியுமாங்க? அதுல ஒரு வித்தியாசமான ஒரு சயின்ஸ் இருக்கு. என்னன்னா, அவர் அந்த தண்ணியை குடிச்சாரு அப்படின்னா அவருக்கு அந்த வலி தெரியாது. ஏன்னா அவர் வலியில இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவர் வலி மறுத்து போகணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவ்வளவு வலிகளை தாங்குறாரு, ஒரு வலி மறுத்து போகணும், வலி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு தண்ணியை கொடுக்குறாரு. ஆண்டவர் அதை என்ன செய்யறாரு அப்படின்னா வேணான்னு சொல்றாரு. அவரு முடிந்தது அப்படின்னு சொல்றாருங்க. நீங்க பார்க்கலாம், யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்துல முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. முடிந்தது அப்படின்னா தேவன் வைத்திருந்த திட்டங்கள் எல்லாம் அழகாக அற்புதமாக நிறைவேறி முடிந்தது என்று அர்த்தம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்க வேணும், சிலுவையில கல்வாரி சிலுவை சுமக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடுகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வந்தார் இல்லையா? எல்லாமே அழகாக நேர்த்தியாக தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது பிரகாரமாக, அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக எல்லாம் நிறைவேறி முடிந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவையில முடிந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. கடைசியா பார்க்கலாம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை சொல்லுது. கடைசியாக தன் ஜீவனை என்ன பண்றாருன்னா பிதாவின் கைகளில் ஒப்பு கொடுக்கிறாருங்க. ஏன் இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுகளை அனுபவிக்கணும்? ஏன் பாருங்க, சுமார் 39 சாட்டை அடிகள், அந்த கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோ வெயிட்டுடைய அந்த சிலுவையை ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு சுமந்து வராரு. லிட்டரலி அவர்களை அடிச்சு இழுக்கும் பொழுது அவர் சதைகள் எல்லாம் பிக்கப்படுது, எலும்புகளும் நொறுக்கப்படுது. பாருங்க, இவ்வளவு வேதனைகளை ஏன் அனுபவிக்கணும்? அது மாத்திரம் இல்ல, அவர்கள் மேல எச்சி துப்பினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், கொட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அவ்வளவு அவமானங்களை ஏன் இயேசு கிறிஸ்து சகிக்கணும்? அவர் நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இவ்வளவாக பாடுபட்டார். பாடுபட்டது மாத்திரம் இல்லைங்க, அவர் மரித்தது மாத்திரம் இல்லைங்க, 3ஆம் நாளில உயிரோடு கூட எழுந்து இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவராய் ஜீவிக்கிறவராய், வார்த்தையாக வல்லமுள்ள தேவனாக நம்மை வழிநடத்துகிற தேற்றரவாளராக இன்றும் அவர் ஜீவிக்கிறார். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவனை மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது தெரியுமாங்க? இவ்வளோ காரியங்கள் அவர் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் நமக்காக செய்தவைகள்
ஏராளம் ஏராளம். அவர் நமக்காக செய்து முடித்தவைகள் அவ்வளவு அழகானவைகள், அற்புதமானவைகள். எந்த ஒரு மனிதனாலும் யாராலும் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் நம் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தாருங்க. சிலுவையில தேவன் நமக்காக செய்து முடித்தவைகளை எண்ணி அவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? கண்களை மூடி. அன்பின் பரலோக தகப்பனே, கல்வாரி சிலுவையில நீர் எங்களுக்காக பாடுபட்டதாங்க நினைவு கூறுகிறோம். ஆனால் இவ்வளவு பாடுகளில் நாங்கள் ரட்சிப்படைவதற்காக, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, எங்கள் சாபங்கள் போவதற்காக, நாங்கள் சுகமடைவதற்காக இவ்வளவாய் நீர் பாடுபட்டீர். வசனம் சொல்கிறது, உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஜெபத்துல ஆண்டவரே, இந்த பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பலவீனர்களா இருந்தாங்கன்னா, சுகம் இல்லாம இருந்தாங்கன்னா, இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சுகமும் பலமும் உண்டாவதாக. உடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொடுவதாக. அப்பா ஆண்டவரே, நீர் பாவத்தை மன்னிக்கிறவர் என்று பார்க்கிறோம். இயேசுவே, எங்கள் பாவங்கள் உம்முடைய இரத்தத்தினால மன்னிக்கப்படுவதாக, எங்களுடைய சாபங்கள் உம்முடைய இரத்தத்தினால மாறுவதாக. ஆண்டவரே, கர்த்தர் ஒரு விடுதலையும் ஒரு அற்புதத்தையும் எங்கள் மத்தியில செய்ய கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். அப்பா, என் கூடவே இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்க கூடவே இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் வெளிவரவும் ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் உங்கள் ஜெபத்திலும் உதாரத்துவமான காணிக்கையினாலும் இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய ஜிபே எண் 9678709301. உங்கள் ஜெப உதவிக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள பாஸ்டர் AP அருள் ஸ்டாலின், பெத்தேல் IPA ஜெபகோபுரம், சிதம்பரம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா 608001. செல்போன் 9698709301 மற்றும் 9585229103.